அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இது எம்ஜேஎம் ஃபாரிஜ் அவங்களோட ஒரு சிந்தனையை தூண்டுகிற கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. விஷயம் என்னண்டா, எங்கட எல்லாருடைய வீடுகளுக்குள்ளயும் ரொம்ப அமைதியா ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளையோட உலகத்தை, அவங்களோட சிந்தனைய எந்த குரல் ஒவ்வொரு நாளும் வடிவமைக்குது? உண்மையாவே உங்க பிள்ளையோட கதைகளை யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஒரு காலத்துல எங்கட வீடுகளுக்குள்ள கேட்ட குரல்கள் தான் ஒரு பிள்ளையோட உலகத்தை உருவாக்குச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கதை சொல்லி மொத்தமாவே மாறிட்டார். அந்த பொறுப்ப டிஜிட்டல் திரைகள் ரொம்ப சத்தமில்லாம அமைதியா தனதாக்கி கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அன்று கதைகள் எப்படி இருந்துச்சு? உறவுகளோட, உணர்வுகளோட சொல்லப்பட்டது. வாப்பா மாடியிலிருந்து கேக்குற கதைக்கும் யூடியூப்ல பாக்குற ஒரு வீடியோக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த மாற்றம் வெறும் டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்ல, அது எங்களோட பிள்ளைகளோட உள்மனதை வடிவமைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இப்ப மாறியிருக்கு. இங்க நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், இது எப்போதாவது ஒரு முறை பார்க்கறதில்ல. தினமும் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள், ஒரே மாதிரியான சிந்தனைகள்னு திரும்ப திரும்ப பார்க்கறதால அந்த செய்திகள் ஒரு பிள்ளையோட மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுது. சரி, இப்ப நாங்க இந்த உரையாடலுடைய மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வாரோம். ஒரு சமூகம் எண்ணிக்கையில இவ்ளோ பெருசா இருந்தும் பிள்ளைகள் பாக்குற மீடியால அது ஏன் கிட்டப்பட்ட கண்ணுக்கே தெரியாத ஒண்டா இருக்கு? இதனால என்ன விளைவு ஏற்படுது? வாங்க பார்க்கலாம். உலகளாவிய ரீதியில கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சமூகம். பல கண்டங்கள், பல மொழிகள், பல நூற்றாண்டு கால வரலாறு, அறிவு, பாரம்பரியம்னு எல்லாம் கொண்ட ஒரு மாபெரும் சமூகம் இது. ஆனா பிள்ளைகள் விரும்பி பார்க்குற கார்ட்டூன்களிலும் கதைகளிலும் இந்த மாபெரும் சமூகத்தின் பிரதிபலிப்பு எங்கே இருக்கு? நிஜ உலகத்துக்கும் திரையில காட்டப்பெற உலகத்துக்கும் இடையில இவ்ளோ பெரிய இடைவெளி இருப்பது ஒரு ஆழமான சிக்கலை நமக்கு உணர்த்துது. இந்த வார்த்தைகள்ல ஒரு பெரிய வலி இருக்குது. ஒரு பிள்ளை தன்னுடைய அடையாளம், தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய நம்பிக்கை சார்ந்த எந்த ஒரு அம்சத்தையும் தான் பார்க்கற கதைகள்ல பார்க்காத போது அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? ஓ, அப்ப எங்க கதைகள்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல போல என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை சின்ன வயசுலயே விடுக்கப்படுது. இந்த நிலைமை தங்க பிள்ளைங்கள நல்லபடியா வழிநடத்தணும்னு முயற்சி செய்யற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குது. அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த தர்ம சங்கடத்தை நிச்சயமா உணர்ந்திருப்போம். ஒரு பக்கம் எங்கட பிள்ளைங்க அவங்களோட நண்பர்களோட பழக வேணும், இந்த உலகத்தோட ஒன்றி வாழ வேணும். மறுபக்கம் அவங்க எங்கட நம்பிக்கை மற்றும் அடையாளத்தோட உறுதியா இணைந்திருக்க வேணும். ஆனா எங்கட விழுமைகளை பிரதிபலிக்கிற நல்ல நிகழ்ச்சிகள் இல்லாததால வேற வழி இல்லாம ஒரு சமரசம் செஞ்சுக்கிற நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம். அதனால தயவு செஞ்சு இது தனிப்பட்ட பெற்றோருடைய தோல்வின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு பரந்த கட்டமைப்பு பிரச்சனை. தரமான எங்கட விழுமியங்களை சொல்ற நிகழ்ச்சிகள் இல்லாத ஒரு வெற்றிடத்தோட விளைவுதான் இது எல்லாமே. சரி, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப இந்த இடைவெளிய ஒரு வாய்ப்பா எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். இதுதான் இந்த நிலைமைக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பார்வை. நாங்க பாக்குற இந்த இடைவெளிய ஒரு வெற்றிடமாக மட்டும் பார்க்க வேண்டாம், அது நிரப்பப்பட வேண்டிய ஒரு இடம். புதிய கதைகளை, எங்கட சொந்த கதைகளை, புதிய சிந்தனைகளை உருவாக்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு இது. இப்ப ஏன் இதுக்கு சரியான நேரம்னு சொல்றதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவதாக, இந்த தேவை குறித்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. இரண்டாவதாக, டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு, யார் வேணும்ன்றாலும் நல்ல கதைகளை உருவாக்கலாம். மூன்றாவதாக, இத பாக்குறதுக்கு ஒரு விஷால இழும் தலைமுறை தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இறுதியாக, நாங்க எல்லோருமே எங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த விடயத்தோட அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் இது மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டும். இது ரொம்ப தெளிவான ஒரு உண்மை. நாங்க எங்கட பிள்ளைகளுக்கான கதைகளை உருவாக்க தவறினால் அந்த வெற்றிடம் சும்மா இருக்க போறதில்ல. வேற யாருடைய கதைகளோ வேற யாருடைய விழுமியங்களோ அந்த இடத்த வந்து நிரப்போம். இது தவிர்க்கவே முடியாத ஒன்று. ஆமாம், திரை ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டது. அது எங்கட பிள்ளைகளிடம் என்ன பேச வேண்டும், எங்கட கதைகளை சொல்ல வேணுமா அல்லது வேறு யாருடைய கதைகளையோ சொல்ல வேணுமா என்பதை நாங்க தான் தீர்மானிக்க வேணும். அந்த நேரம் இப்ப வந்துட்டுது.